பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கக்கூடிய கொலு பொம்மைகள் விற்கக்கூடிய இடங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். என்ன நவராத்திரி வரப்போகுது அப்படின்னாலே கொலு பொம்மைகள் தானே ஸ்பெஷல். ஸோ இந்த வருஷம் என்னென்ன புது பொம்மைகள் வந்திருக்கு, எவ்வளோ விலை சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துர்கா பூஜை அல்லது நவராத்திரி பூஜை என்றால் என்ன? இந்தியாவில் ஏன் கொண்டாடப்படுகிறது? முப்பெரும் தேவிகளான சரஸ்வதி, லக்ஷ்மி மற்றும் துர்கா ஆகிய மூவர்களின் அருளும் பக்தர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த விழாவை நம் முன்னோர்கள் கொண்டாடி வருகின்றனர். உலகில் வேறெங்கும் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்கள் நம் தாய் திருநாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பெண் தெய்வத்திற்கென்று ஒரு தனி சிறப்புண்டு. அந்த வகையில் பார்வதி, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 பேருக்கும் 3 சக்திகள் உண்டு. இந்த 9 நாள் விழாவின் போது முதல் 3 நாட்கள் வீரத்தை வேண்டி துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்தை வேண்டி லக்ஷ்மியையும், இறுதி 3 நாட்கள் கல்வி மற்றும் கலைகளை வேண்டி சரஸ்வதியையும் வழிபடுகிறார்கள். இது போன்ற சடங்கு சம்பிரதாயம் உலகில் எங்கும் கடைபிடிப்பதில்லை. கொலுவுக்கு தேவையான பார்க் ஐட்டம் எல்லாமே இருக்கு. சின்ன சின்ன குட்டி குட்டி ஆளுங்க, சேரு, டேபிள், ட்ரீ எல்லாமே இருக்கு. பார்க்கு செட்டு, புல், மேட்டு எல்லாமே இருக்குது. இதில் பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்குது. மிக்சி வந்து ஓடுற மாதிரியே இருக்குது. புஷ் பண்ணால் ஓடும், அதில் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்குது. கட்டில் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஆட்டுக்கல் அதெல்லாம் கூட இருக்குது. நம்மக்கிட்ட கல்லுலேயே இருக்குது, ஆட்டுக்கல் அதெல்லாம் கூட இருக்குது. ஃபேன் இருக்குது. குட்டி குட்டி பசங்களுக்கு கிச்சன் செட் கூட இருக்குது. ஸ்டீல் சம்மா, தட்டு, அந்த மாதிரி மிக்சி, கிரைண்டரு, பிளேட்டு, டம்ளரு, குக்கரு, அடுப்பு எல்லாமே இருக்குது. கிச்சனில் ஸ்டீலில் இருக்க ஏன்னா அனைத்து சாமானும் இருக்குது. பசங்க கொலுவில் வைக்கிறாங்க, குழந்தைங்க கூட்டின்னு வர அவங்களும் பார்த்து விரும்பி வாங்குறாங்க. அது பார்க்கு ஐட்டம் தான் நிறையா வாங்குவாங்க. மரம், செடி, அந்த மாதிரி குட்டி குட்டியாக டேபிள், சேரு, மேட்டு, அந்த சைடில் வைக்கிற பூத்தொட்டி அதெல்லாமே விரும்பி வாங்கிட்டு போடுறாங்க. குளம், கோபுரம், ஐயர் வீடு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட வாங்கிட்டு போவாங்க. ரோடு இருக்குது, பிரிட்ஜு இருக்குது, பென்ஸு, வேலி இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. எல்லாம் 5 ரூபா, 10 ரூபா. குட்டி குட்டி மரம்லாம் 10 ரூபா, 20 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி வீடு குளம், கோபுரம்லாம் இருக்குது. 250 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் சிலவங்க நேராக பார்த்து வாங்குறவங்க வராங்க, ஆன்லைனில் வாங்குறவங்களும் இருக்காங்க. இந்த டைம் தான் நவராத்திரி டைம் தான். இந்த அமாவாசை அன்னைக்கு அதுக்கு முன்னாள் மறுநாள் வியாபாரம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாகிடும். ஆனால் இந்த வருஷம் வியாபாரம் கம்மி தான். ஆனால் கஸ்டமர் வரதை பொறுத்து தான் இருக்குது வியாபாரம். இவ்வளோ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும், ஒரு ஆகாது. நவராத்திரி டைமில் வருஷம் இந்த கடை இருக்கும். நார்மல் டைமில் பேண்ட்ஸ் வியாபாரம், பிளாஸ்டிக் டாய்ஸ் அதுவும் இங்கே தான் இருக்கும். தேவி அரக்கன் மகிஷாசுரனை கொன்று நீதியை நிலைநாட்டியதை நினைவுபடுத்தி இந்த பூஜை செய்யப்படுகிறது. இந்த நாட்களில் மக்கள் துர்காதேவியை பல்வேறு வடிவங்களில் வழிபடுகிறார்கள். நவராத்திரி பண்டிகைகளில் துர்கா பூஜை என்பது இந்துக்களின் ஒரு முக்கியமான பண்டிகையாகும். இது 9 இரவுகள் என்று பொருள்படும் நவராத்திரி காலத்தின் ஒரு பகுதியாகும். பார்வதி தேவியை நினைத்து தனக்கு நல்ல சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றும் வணங்கி வருகிறோம். துர்கா பூஜை வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் திருவிழாவாகும். சாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த துர்கா பூஜையை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். இரண்டாவது 3 நாட்களும் மகாலட்சுமியை வணங்கி வர செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. 30 வருஷமா வச்சிருக்கோம். 30 வருஷமா இருக்கா? இந்த வருஷம் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? வியாபாரம் இல்லை. என்னாச்சு தெரியல. காலை எவ்வளோக்கா நேரில் வரதில்லை? இல்லை, ஜனமே வரல. ஜனம் வந்தால் தானே வியாபாரம் ஆகும்.
வியாபாரமே இல்லை. மற்ற வருஷம்லாம் எப்படி நல்லா அதெல்லாம் ஏதோ சுமாராக போச்சு. இந்த வருஷம் அத்தனை வியாபாரமே இல்லை. இத்தனை வருஷமாக நல்லா தான் வியாபாரம் ஆச்சு. ஏதோ சுமாராக ஆச்சு. ஒரு அநியாயத்துக்கு இந்த வருஷம் வியாபாரமே இல்லை. பொம்மைலாம் அதிகமாக வாங்குவாங்க. ஐகிரி வாங்குவாங்க, நரசம்மா வாங்குவாங்க, கோபுரம் வாங்குவாங்க, புலி சிங்கம் வாங்குவாங்க, யானை வாங்குவாங்க, மான் வாங்குவாங்க, தொலைச்சி மாடு வாங்குவாங்க. எல்லா பொம்மையும் நிறையா வாங்குவாங்க. ஆரம்பத்துலேருந்து கம்மியான விலையிலேருந்து இப்போ சாயத்தை இப்போ அதெல்லாம் 2 லட்ச ரூபா பொம்மை. அப்போல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு எடுப்போம். இப்போ 2 லட்ச ரூபா. எல்லாம் ஒரு பொம்மை 400ரூவா, 500ரூவா, 400ரூவா, 600ரூவா, 700ரூவா, 100ரூவா, 50 வரைக்கும் இருக்குது. 50 ரூபாலேருந்தே இருக்கா பொம்மைலாம் 50 ரூபா வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் 200ரூவா, 300ரூவா, 400ரூவா, 500ரூவா, 1000ரூவா. அப்புறம் பொம்மை தசாவதாரம் 1500ரூவா எல்லாம் இருக்குது. என்ன கிடைக்கிறது எல்லாம் உடஞ்சது கிடைச்சது தின்னது போனால் ஆளுக்கு 20,000 ஒரு 10 நாளைக்கு உட்காந்துருந்தா ஆளுக்கு 20,000 30,000. அறையை சுத்தமாக வைத்து மகாலட்சுமிக்கு உகந்த மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு போன்ற பொருட்களை வைத்து விளக்கேற்றி பக்தி பாடல்களை பாடி சுருக்கமாக மகாலட்சுமி ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். தினம்தோறும் பூஜை செய்வதன் மூலம் செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியையும் பெறலாம். கடைசி 3 நாட்கள் கல்வி கடவுள் சரஸ்வதி தேவியை வணங்கி வருகிறோம். சரஸ்வதி பூஜை என்பது அறிவு, கல்வி மற்றும் கலைஞர்களின் தெய்வமான சரஸ்வதி தேவியை வணங்கும் ஒரு சடங்காகும். பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்கள் அன்றைய தினம் புத்தகங்களை வைத்து சரஸ்வதி தேவியை ஸ்லோகம் சொல்லி வணங்கி வருவார்கள். அதுபோல் இசை கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள் அனைவரும் அவர்களுக்கு உதவும் கருவிகளையும் புத்தகங்கள் போன்ற பொருட்களையும் வழிபடும் பண்டிகையாகும். இங்கே நவராத்திரி ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். எங்ககிட்ட பார்க்கு செட்டு, கோயில் செட்டு, ஃபார்மர், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, லோட்டஸு, ஃப்ளவர்ஸு எல்லாமே நிறைய இருக்குது. கம்மி ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் கடைக்கு வந்தால் நீங்கள் வாங்குகிற ப்ரைஸை தவிர நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லாவே கொடுப்போம். எங்களுக்கு கஸ்டமர் முக்கியம். கிராஸ் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் இந்த கடைக்கு வந்தால் எதுவுமே இல்லைன்னு கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் கேட்குறது எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். கம்மியான ரேட்லேயும் கிடைக்கும். எங்களை நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. சரஸ்வதி பூஜை இந்த வருடம் 2025 செப்டம்பர் 22ஆம் தேதி இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. தமிழ்நாட்டில்
மயிலாப்பூர், வெஸ்ட் மாம்பலம், டி நகர், பாரிஸ் கார்னர் மற்றும் திருவல்லிக்கேணி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பல்வேறு வண்ணங்களில் சுவாமி சிலைகள் விற்கப்படுகின்றன. வர்ணம் பூசப்பட்ட விநாயகர், முருகன், சிவன், துர்கா, சரஸ்வதி, மகாவிஷ்ணு, தசவதாரங்களின் சிலை, ஸ்ரீரங்க பள்ளிக்கொண்ட பெருமாள், ஆஞ்சநேயர் சிலை, மகாலட்சுமி, தனலட்சுமி, தைரியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி சிலைகள் மற்றும் காவல் தெய்வங்களான முனீஸ்வரர், ஐயப்பன் சுவாமி, சமயபுரம் அம்மன் சிலை, காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், காசி விசாலாட்சி அம்மன் சிலைகள் உள்ளிட்ட 9 லட்சுமி சிலைகளும் சின்ன சின்ன சிலைகள் முதல் பெரிய பெரிய பிரம்மாண்ட சிலைகள் வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதை ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்களது இல்லத்தில் கொலு வைப்பதற்காக வாங்கி செல்கின்றனர். நம்மக்கிட்ட நவராத்திரி அந்த கொலு பார்க் செட்டு எல்லாமே இருக்குது மேடம். அப்புறம் அந்த கல்யாண சீர்வரிசை செட்டுன்னுவாங்க, அந்த செட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் கோயில் செட்டு, அந்த செட்டு எல்லாமே மொத்தமாக இருக்குது மேடம். ஒன்று ஒரு ப்ரைஸில் இருக்குது. 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே மொத்தமாக இருக்குது. ஆமாம், அப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. போன வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது, இந்த வருஷம் நார்மல் தான் மேடம். அமாவாசைலேருந்து ஒரு 2-3 நாளைக்கு நல்லா போகும். அதிகமாக இந்த கோவில் செட்டு, பார்க் செட்டு அதுதான் அதிகமாக மூவிங் ஆகும். எல்லாமே வைப்பாங்க. எல்லாமே கொலு வைக்கிற செட்டு தான் மேடம். அது மாதிரி படி, இந்த நவராத்திரி படி மாதிரி வைப்பாங்க மேடம். 5 படி 6 படி படி நம்மக்கிட்ட தனியாக இருக்கும் மேடம். அதுவும் நம்ம ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுப்போம். எத்தனை வெரைட்டி வேணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம். ஒரு 20-25 வருஷமாக கடை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம். இந்த வருஷம் வியாபாரம் எல்லாம் எப்படி? சுமாராக பரவாயில்லைங்க. பரவாயில்ல போயிட்டுருக்கு. மழை கொஞ்சம் அதுதான் கெடுக்குது. ஆனால் மழைன்னா சூப்பராக காலி ஆகிடும் பொம்மை. அதெல்லாம் வியாபாரம்லாம் பரவாயில்ல. ஏன் ஒரு 10, 20, 30 ஆயிரத்துக்கு மேலே வந்துருக்கு. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆன்லைன்லாம் வந்துருச்சுல, எல்லாருமே அதுலயே ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. நேர்லலாம் வந்து வாங்குறாங்க. அதெல்லாம் அது ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்க, இங்கே கொடுக்க முடியாது பொம்மை. அந்த அளவுக்கு ஃபேமஸாக அங்கே வியாபாரம் ஆகும். அது ஆன்லைனில் தான் நிறையா வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அவங்க. ஆனால் எங்கள்கிட்ட அந்த மாதிரி நேரடியாக முன்ன ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே, இந்த ஆன்லைன் இல்லாத போது 10 வருஷத்துக்கு முன்னே சூப்பரான வியாபாரம் பண்ணுவோம். இதை விட இன்னும் பயங்கரமான வியாபாரம் ஆச்சு. ஆனால் இப்போ 2 கடை எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல. எப்பயும் ஆன்லைனில் போனாலும் எங்களுக்குள்ள வியாபாரம் எப்பவுமே நடக்குது. நேர்ல வந்து வாங்குறாங்க. வாங்குறாங்க. நேரில் வந்து வாங்குறாங்க. நம்ம கடையில எந்த பொம்மை அதிகமா வாங்கிட்டு போவாங்க? நம்ம கடையிலையா நரசிம்மர் வாங்கிட்டு போவாங்க, ஐகிரி வாங்கிட்டு போவாங்க, நடராஜ் சிலை வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் ஷோ கேஸுக்கு 2 பொம்மை, அந்த கிளி, பச்சை கிளி, சிங்கம், மான், இந்த மாதிரி பொம்மைகள்லாம் நிறையா வாங்கிட்டு போவாங்க. நவராத்திரி விழாவின் போது அன்றைய தினம் பூஜை அறையில் அனைத்து தெய்வங்களின் படம் அல்லது விக்கிரகத்தை வைத்து அதற்கு பூ போட்டு 9 நாளும் கொலுவில் உள்ள தெய்வங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனை நடைபெறும். உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களை சுமங்கலி பெண்கள் அழைத்து அவர்களுக்கு பிரசாதம், மஞ்சள், குங்குமம், தாம்பூலம், ஜாக்கெட் மற்றும் புடவை கொடுத்து வழி அனுப்புவார்கள். ஆயுத பூஜை என்பது நவராத்திரி திருவிழாவின் ஒரு பகுதியாகும். அன்றைய தினம் தொழில் வளம் பெற வேண்டும் என்றும், எந்த தொழில் செய்தாலும் அதற்குண்டான கருவிகள் மற்றும் ஆயுதங்களை வணங்கி அவை வாழ்வாதாரத்திற்கும் வேலைக்கும் அவசியமானவை என்பதால் நன்றி தெரிவிக்கும் ஒரு நாளாகும். ஆயுதங்கள் மட்டுமல்லாமல் வீடு, வாகனம் போன்ற கருவிகளும் இந்த நாளில் பூஜிக்கப்படுகின்றன. உலக நன்மைக்கும் மக்கள், விலங்கு, புழு, பூச்சி அனைத்து உயிரினம் நலமுடன் வாழ இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது நாங்கள் 25 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். மண் பொம்மை தான் போடுறோம். நல்லா பொம்மையெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது வந்து பொம்மை இந்த வருஷத்துக்கு ஒரு டைமு நல்லா விலை அதிகமாக ஆகுது யோசிக்கிறாங்க. ஆனால் யோசித்தாலும் பொம்மையெல்லாம் நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருக்குது.
விரும்பி எல்லா பொம்மையும் நல்லா வாங்குறாங்க. கொலுவுக்கு வைக்கிறதுக்கு நம்ம கடை தேடி எல்லோரும் வந்து வாங்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொம்மையெல்லாம் நல்லா அழகாக லட்சணமாக எல்லா பொம்மையும் நாங்கள் வாங்கி வச்சோம். அதாவது கஸ்டமர் வந்தாலும் நின்று ஒரு பொம்மையாவது வாங்காமல் எல்லாம் யாரும் போகிறதில்ல. எல்லாம் வாங்கிட்டு தான் போகிறாங்க. நம்ம பொம்மை நல்லா பேசலாம் நல்லா இருக்கும். கொலுவில் வாங்கி வச்சாலும் நல்லா சூப்பராக நச்சுன்னு இருக்கும். நம்ம கடை தேடி அயோத்தி மண்டபம் கோயில் வாசலில் வந்து பொம்மையெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. விரும்பி நாங்களும் இதே வியாபாரம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் புதுசாலாம் யாரும் நாங்கள் இதே ரெகுலராக இந்த வியாபாரம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எப்போதும் மாமி மாமா எல்லாம் வரவங்க எல்லாம் நம்ம கடையை தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அமாவாசை நவராத்திரி அதாவது கொலு எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சதுக்கு பிறகு நேற்றுலேருந்தே எங்களுக்கு வியாபாரம் ஆகிட்டுருக்கு. மழை வந்ததுனால எங்களுக்கு நேற்று மிஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வியாபாரம் நல்லா நடக்கும். கொலு எல்லோரும் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வந்து ஜனங்க என்னென்ன பொம்மை அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நம்ம கடையில் வந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. பிடிச்ச ஐட்டமாக தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். செட்டு பொம்மை வருவாங்க, தசாவதாரம் வாங்கிட்டு போவாங்க, கல்யாணம் செட்டு கேட்பாங்க, லட்சுமி சரஸ்வதி விரும்பி வாங்குவாங்க, நரசிம்மர் ஐகிரி ஒரு எல்லாம் வாங்குவாங்க. எல்லாம் வாங்குகிற ஐட்டம் தான் நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். செட் ஐட்டத்துலேயும் வாங்குறாங்க, தனி பொம்மையும் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. பெங்களூர் ஐட்டம் சாமி நல்லா புதுசாக நிறைய வந்துருக்குது. இந்த பொம்மை வந்து காளியம்மன், மதுரை காளி. இது வந்து எப்போதும் இப்போ இந்த ஐட்டம் நிறைய எப்போதும் வாங்குவாங்க. எல்லா மக்கள் ஜனங்க நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. ஏதோ இதெல்லாம் தேடி இந்த பொம்மை அதிகம் வராது, 1 2 தான் வரும். வந்தாலும் கரெக்டாக வாங்கிட்டு போயிடுறாங்க. நல்லாயிருக்கும். இதெல்லாம் 4 பொம்மை 2 பொம்மை இப்படி தான் வரும். ஆனால் நான் சின்ன டக்குன்னு காலி ஆகிரும். இந்த பொம்மையோட ரேட்டு 3500 ரூபாய் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் இருந்து 500 ரூபாயில் இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. செட்டு பொம்மைனா 4500, 3500, 2500, 1500 சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. சின்னது பெருசு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் இருக்குது. நேரில் வர்றது தாங்க ரொம்ப நல்லது. நேரில் வந்து இந்த மாதிரி கடையில் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொம்மை வாங்கிட்டு போகலாம். அதாவது நம்ம ஆன்லைனில் வாங்குறாங்க, அதாவது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாகவே அவங்க கொண்டு போகலாம். அதால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாது. அனுப்பிச்சி விட்ற பொம்மை வந்து நல்ல பொம்மையும் இருக்கும், அதில் டேமேஜி வரும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் கம்மின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கடையிலே வந்து வாங்கிட்டு போகிறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்கள வாங்கி ஆயுத பூஜைக்குள்ளே எங்களுக்கு எல்லாம் காலியாகிடும். நல்லா வியாபாரம்.